வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினா விடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைப் செய்து அமோக ஆதரவு தருகின்ற ரசிக பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். வெளியிடும் இன்ஸ்டாகிராமிற்கும் வணக்கங்கள். என் கதைகள் கற்பனை ஓட்டம் என்றாலும் ஏதோ ஒரு உண்மையை விளக்குதற்கே. வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது கிடைப்பதில் சரிபாதி. கதைக்குள் செல்வோம். என்னப்பா கந்தசாமி, உனது மகன் விநாயகர் கோயிலில் நிற்கின்றான். ஏதோ வேண்டுதல் செய்வது போல் தெரிகிறது. வியாபார நோக்கமாக பிரயாணத்திற்கு கிளம்பிவிட்டானோ? இறைவா, உனக்கு நான் கிடைப்பதில் சரிபாதி தருகிறேன் என்று முணுமுணுத்து கொண்டுள்ளான். கேட்டுக்கொண்டுதான் வந்தேன். தவறாமல் வணக்கம் செய்வான் போல் உள்ளதே. நீயும் உன் மகன் வடிவேலுவை பக்தி பரவசத்துடன் உண்மையாய் வளர்த்துள்ளாய். ஆனால் இங்கு கவனிக்க வேண்டிய ஒன்று உள்ளது. கடவுளுக்கு நாம் எதுவும் திரும்ப செய்கின்றேன் என்று வேண்டிக் கொண்டால் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். வேண்டுதல்படி நிறைவேற்றாவிட்டால் தெய்வ குற்றம் ஏற்படும் என்பார்கள் முன்னோர்களும். சிலர் வேண்டுதல்படி யாவும் நிறைவேறிவிட்டால் பிறகு அக்கடவுளையே மறந்தும் போகின்றனர், திரும்பியும் பார்ப்பதில்லை. ஆனால் மேலோன் விடுவானா? யோசிக்க வேண்டாம். வட்டியும் முதலுமாய் அந்த மேலோன் கடவுள் எப்படியும் பல ரூபங்களில் நம்மிடை வந்து வசூலிக்காமல் விடமாட்டானப்பா. வேண்டுதலை நிறைவேற்றாதவர்களை கடவுள் சும்மா விடமாட்டார் என்பதை உணர வேண்டும். அதுவும் பக்தனைத்தான் முதலில் சோதனைக்கு உள்ளாக்குவான். எனவே சொன்னபடி வேண்டுதலை நிறைவேற்றுவதே நல்லது என்றார் சண்முகம். உடனே, ஏனப்பா சண்முகம், இப்படி அச்சு பிசகாமல் அனுபவப்பட்டவன் போல் சொல்கின்றாயே, எல்லாம் உனது அனுபவமா என்றதும் ஆம் என்பது போல் தலையாட்டியவர், உனக்கு இது போன்ற அனுபவம் உள்ளதா என்று கேட்கிறாய் கந்தசாமி. புரியாமல் இல்லை, வெளிப்படையாக சொல்கிறேன். முன்பு உள்ள பெரியவர்கள் எதிலும் நியாயம் தர்மத்தை முறையாய் கடைபிடிப்பர். முன்னோர்கள் வழிபாடு என்பதும் இருக்கும். ஆனால் தற்காலத்தில் செய்ய வேண்டிய நியாயமான சடங்குகளை கூட, பிதிர்கடன்களை கூட, இறந்தவர்களுக்கு செய்வதை கூட, அந்த சடங்குகளை இக்காலத்து இளைஞர்கள் சரிவர செய்வதில்லையப்பா. அதான் என் வேதனை. அவ்வாறு செய்தால் குடும்ப விருத்திக்கு நல்லது என்பார்கள். அதை அவர்கள் உணர வேண்டும். வெளிப்பார்வைக்கு மட்டும் யாராவது கூறினால் அப்பொழுது மட்டும் சம்பிரதாயத்துக்காக பகட்டாக ஏதோ செய்கிறார்கள். கடனுக்கு ஆத்மார்த்த ஈடுபாட்டுடன் கடனை நிறைவேற்றுவதே இல்லை என்பதே என்னை போன்றவர்களுக்கு வருத்தம். எதை மறந்தாலும் கந்தசாமி, குலகுரு தெய்வ வணக்கங்களை மறத்தலே கூடாது. மிக மிக முக்கியம். சரி சண்முகம், புரிகிறது, நீ கூறுவது நியாயம்தான். என் மகன் தன் பிழைப்புக்காக தெய்வம் அவனுக்கு அருள் செய்தால் தனக்கு கிடைப்பதில் சரிபாதியை வேண்டிக் கொண்டவன் கொடுப்பதில் தவறு ஒன்றுமில்லையே சண்முகம். அதான் வேண்டுகிறான். அது சரிதானே? அதன்படிதானே என் மகன் வடிவேலு வேண்டிக் கொள்கின்றான் என்றதும் சரியாக உள்ளதுதான். ஆனால் சரிதான் கந்தசாமி. ஆனால் உலகில் வேறு சிலர் வேண்டியவாறு எதையும் தெய்வத்திடமோ மற்ற மனிதர்களிடமோ வாக்கு தவறிவிடுவதையும் நான் காண்கின்றேன். கிடைப்பதில் பாதி உனக்கு தருகின்றேன் என்று வேண்டுபவர் சில சமயம் சாமர்த்தியமாக பங்கிட்டு கொடுப்பதை கூட நான் அறிந்திருக்கின்றேன். பழைய நடந்த ஒரு கதை நிகழ்ச்சியை உனக்கு கூறுகின்றேன். நன்றாக கவனமாக கேள். ஒரு சமயம் இப்படித்தான்
ஒருவன் உன் மகனைப் போல பிழைப்புக்காக ஒரு பிரயாணி அருள்பாலிக்க கடவுளை வேண்டிக் கொண்டு புறப்பட்டான். அன்று வழியில் அவனுக்கு முதலில் பேரிச்சம்பழங்கள் நிறைய கிடைத்தன. அந்த பழத்தை தின்றுவிட்டு அதன் எல்லா கொட்டைகளையும் உபயோகமற்றதை மூட்டையாக கட்டினான். பிறகு போகின்ற மற்றொரு இடத்தில் தெய்வத்தின் அருளால் வாதாங்கொட்டைகள் பல கிடைத்தன. அதனையும் உடைத்து உள்ளே இருந்த வாதாம் பருப்புகளை மட்டும் சேகரித்து வைத்துவிட்டு சாப்பிட்டுவிட்டு மீதமுள்ள அதன் ஓடுகளை எல்லாம் பின்பு ஒரு மூட்டையாக கட்டினானாம். இவ்வாறே போகின்ற வழியில் அவனுக்கு கிடைத்த மாம்பழங்கள், பலாப்பழங்கள் போன்றவற்றின் தோள்களையும் மூட்டையாக கட்டிக்கொண்டு பின் வியாபாரம் முடிந்து வீட்டிற்கு வந்தவன் வரும் வழியில் வேண்டிக் கொண்ட அந்த பிள்ளையாரை கண்டதும் ஞாபகம் வர எல்லா மூட்டைகளையும் தெய்வத்திடம் அதன் பாதத்தில் ஒப்படைத்து, இதோ பார் விநாயகா, நீ அருள்பாலித்ததற்கு ஏற்ப நான் வேண்டிக் கொண்டதற்படி உனக்கு சரிபாதியை மூட்டையாக கட்டி கொண்டு வந்து உன் பாதத்தில் சமர்ப்பித்துள்ளேன். நான் வாக்கு தவறமாட்டேன் என்று மார்த்தட்டி கொண்டான். தன் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டதாகவும் செம்மாந்து நடந்தான். கிடைப்பதில் சரிபாதி கொடுத்து விட்டேன் என்ற நம்பிக்கையோடு. இக்கதை நிகழ்வில் நாம் அறிய வேண்டியன உண்டு பல. கிடைத்த பொருள்களில் பயன்மிக்கதை அவன் எடுத்துக்கொண்டு தோள்களையும் பயன்படாத பேரீச்சை பழங்கள் போன்றவற்றின் கொட்டைகளையும் இறைவனுக்கு மூட்டைகளாக கட்டி சமர்ப்பித்து வேண்டுதலை வேண்டியவாறு நிறைவேற்றிவிட்டதாகவும் இந்த பக்தன் கூறியுள்ளான். இப்படிப்பட்ட பக்தர்களும் புவியில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். வாக்கு தவறியவர்க்கே அவரவர்களும் கூறுகின்ற அலுப்பத்தனமான அற்பத்தனமான காரணத்திற்கு உலகில் பஞ்சமே இல்லையப்பா. எல்லாவற்றையும் அறிந்துதான் கூறுகின்றேன். கந்தசாமிக்கு புரியுமென்று நினைக்கிறேன். சரியப்பா, சொல் சண்முகம். தற்கால பக்தி நிலைப்பாட்டை நான் விளக்கினேன், வேறொன்றும் இல்லை. நம்மை படைத்து படியளக்கும் பெருமானையே பக்தர்கள் சோதித்து பார்க்கலாமோ? சிந்திக்க வேண்டுமப்பா. தொடும் பொருள்கள், காணும் பொருள்கள் யாவுமே இறைவன் வடிவம், இறைவனின் சொரூபம் என்பதை எவரும் மறத்தலே கூடாது. இப்படி இருக்க திருநெல்வேலிக்கே அல்வா என்பது போல அந்த விநாயகப் பெருமானுக்கே இப்படிப்பட்ட பிரயாணி மூட்டை கட்டி பாதையை கொடுத்துள்ளானே, நாம் சிந்திக்க வேண்டாமா? சோதனை செய்தால் சாதனை படைக்க முடியுமா? வேதனை தராமல் விடுவானா இறைவன்? சொல்வார்க்கு சொன்னபடி நடப்பதுதான் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும் இறைவன் அருளால் என்பதை யாவரும் உணர வேண்டும். வாக்கு தவறேல்.